ஹாய், இப்போ நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு பையனும் ஒரு அம்மாவும் இருந்தாங்களாம். அந்த பையனுக்கு அவங்க அம்மாவை சுத்தமாக பிடிக்காது. அவங்க அம்மா பேசினா அவன் பேச மாட்டான். அவங்க அம்மா ஏதோ ஒரு வேலை சொன்னால் கூட அவன் செய்ய மாட்டான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணு இருக்காது. இந்த பையனோட ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. இவன் இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லவே மாட்டான். ஆனால் இவங்க அம்மா அவனோட டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. சரி, ஓகே, நாளைக்கு நம்ம பையனுக்கு சர்ப்ரைஸாக ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க அம்மா சர்ப்ரைஸாக ஸ்கூலுக்கு போவாங்க. போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அம்மாவை கலாய்ப்பாங்க. இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் நம்ம அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட செம்மையாக சண்டை போடுவான். நீங்கள் இனிமேல் என் லைஃப்லேயே வராதிங்க, என் படிப்பை நானே பார்த்துக்கிறேன், இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலையிலையும் இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைஃபாக அமைஞ்சிடும். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரீயூனியன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. இந்த பையன் அவன் ஃபேமிலியோட போவான். போகிற வழியில் அந்த பையனோட பொண்ணோட கம்பல் தொலைஞ்சிரும். சரி, ஓகே, பக்கத்தில் தான் கடை இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போவான். போகிற வழியில் தான் அவனுடைய பழைய வீடு இருக்கும். போகிற வழியில் தான் நம்மளுடைய அம்மா வீடு இருக்குது. சரி, ஓகே, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவான். போனால் வீட்டில் அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. வீடு ஃபுல்லாக காலியாக இருக்கும். அங்கே ஒரே ஒரு டைரி மட்டும் இருக்கும். நம்ம அம்மா எப்போ பாரு இந்த டைரியை வச்சு தான் எழுதிட்டே இருப்பாங்க, கிறுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியும். இவனுக்கு சின்ன வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்போ இவனோட கண் பார்வை போயிட்டுருக்கும். அவனுடைய கண்ணே இருக்காது. அப்போ அவங்க அம்மா தான் அவங்களோட கண்ணை இந்த பையனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் அந்த பையனுக்கு ரியலைஸ் ஆச்சு, நம்ம அம்மாவை இவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கோமே, ஆனால் ஒரு வாட்டி கூட நம்ம அம்மா அதை நம்மளுக்கு ரிவீல் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போய் தேடினாலும் அம்மா கிடைக்க மாட்டாங்கன்னு அவனுக்குள்ள ஒரு வருத்தம். இந்த ஸ்டோரியில் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ரியல் லைஃப்லேயும் நடக்கும். ஒரு பொருள் இருக்கும் போது நம்ம அதை மதிக்கவே மாட்டோம். ஆனால் அதே ஒரு பொருள் நம்மளை விட்டு போச்சுன்னா அதை தேடி போவோம். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மாவை தயவு செய்து மதிங்க, அவங்கள திட்டாதீங்க, அவங்க சொல்கிறதே கேளுங்க. விஷ் யூ ஆல் ஹாப்பி மதர்ஸ் டே.